யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர்லேருந்து ஜெய்ப்பூர் ஒரு டூர் போயிட்டு வரலாங்களா? வாங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஃப்ளைட் மூலமாகவோ ட்ரெயின் மூலமாகவோ டெல்லி போய் இறங்கி டெல்லியிலேருந்து ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்டில் உங்களுக்கு பஸ் இருக்குங்க. ஒரு 5 ஹவர்ஸ் ஜேர்னி, 310 கிலோமீட்டர் ஆகும். ஜெய்ப்பூரில் சிந்தி கேம்ப் அப்படிங்கிற இடத்துல நம்ம இறக்கிடுவாங்க. அங்கேருந்து மெட்ரோவுக்கு ஒரு 15 ரூபா டிக்கெட்டில் டேரெக்டாக அந்த ஹவா மஹால் வந்து இறங்கிடலாம். பிங்க் சிட்டின்னு அழைக்கக்கூடிய இந்த ஜெய்ப்பூர்னாலே நமக்கு நினைவு வருவது நிறைய மஹால்கள் தாங்க. அரச குடும்ப பெண்கள் நகர வாழ்க்கையை உள்ளிருந்து வெளியே கண்டுகளிப்பதற்கும் வெளியே நடக்கிற நிகழ்வுகளை கண்டுகளிப்பதற்கும் காற்று வாங்குவதற்கும் கட்டப்பட்ட இந்த மஹாலை நுட்பமான முறையில் வடிவமைச்சிருக்காங்க. இது அந்த நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கிற வகையில் அருமையான கட்டிடக்கலையும் சான்றாக ஒரு எடுத்துக்காட்டாக அமைஞ்சிருக்குங்க. இந்த அரண்மனையை 1799ஆம் ஆண்டு கட்டியிருக்காங்க. இதில் 953 சிறிய ஜன்னல்களுடைய பால்கனி அமைக்கப்பட்டிருக்குங்க. காற்று வாங்கிறதுக்காகவே கட்டியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், எவ்வளோ அருமையான அந்த காலத்தில் யோசித்து கட்டியிருக்காங்க. இன்னொரு விஷயங்க, நம்ம இந்த பாம்பு வச்சு மகுடி ஊதி வித்தை காட்டுவாங்க இல்லையா, அது இன்னமும் இங்கே நடைபெற்று கொண்டு இருக்குது. அதை பார்த்து எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அது உங்களை காட்டலான்னு வீடியோ எடுத்தேன், பாருங்கள். இந்த ஹவா மஹால் காலையில் 9:30 மணிக்கு ஓப்பன் பண்ணி சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் பார்வைக்கு அனுமதிக்கிறாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் கோல்டன் ட்ரையாங்கிள், டெல்லி, ஜெய்ப்பூர், ஆக்ரா இந்த 3த்தையும் சுற்றி பார்க்குறது எப்படி அப்படிங்கிறத ஒரு டூர் கைடாக பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வருது. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.